والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய பெற்றோர்கள், பரிசுத்தமான மனைவி மக்கள், தூய்மையான தோழர்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மீது என்றென்றும் நன்று நிலவட்டுமாக. அதேபோன்று இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் கிடைத்தருள வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டவனாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருத்தூதராகிய எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நாங்கள் இவ்வுலகில் வாழுகின்ற காலகட்டங்களில் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த நிலையில் இவ்வுலகை விட்டு பிரிந்து செல்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டப்பட்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கைகளை வடிவமைத்துக் கொள்வதற்கு இயன்றளவு நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து கொண்டவனாக, கால நேரம் இடம் என்பனவற்றை கவனத்தில் கொண்டு நாம் எல்லோரும் நன்கு தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு விடயம், அது அன்றாடம் நாளாந்தம் நிகழ்கின்ற ஒரு விடயமும் கூட. அது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி கூறுகின்ற பொழுது 5 விஷயங்களை எங்களுக்கு நினைவு கூறுவார்கள். அதில் ஒன்று, சலாம் சொன்னால் அந்த சலாமுக்கு பதிலுரைக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். அப்படி சலாம் சொல்ல கேட்டால் அவருக்கு நாங்கள் பதில் கூற வேண்டும். சலாம் சொல்லுதல் என்று வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒருவர் மற்றவருக்கு சலாமை அதிகமாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து மண்ணறையில் வாழ்கின்றவர்கள் மீதும் சலாம் சொல்லுங்கள். ஒருவர் இன்னும் ஒருவரை கடந்து செல்கின்ற பொழுது இந்த உலகத்தில், ஒருவர் இன்னும் ஒருவரை சந்திக்குகின்ற பொழுது இந்த உலகத்தில் சலாம் சொல்ல வேண்டும் என்று பணிக்குகின்ற மார்க்கம், அந்த சலாமுக்கு அந்த சலாத்தை செவி உறுகின்றவர் பதில் கூற வேண்டும் என்றும் விதியாக்கியிருக்கின்ற மார்க்கம், நீங்கள் எல்லாம் உங்களுடைய உறவுகளை நல்லடக்கம் செய்து வைத்திருக்கின்ற மண்ணறைகள் மையவாடிகள் அருகில் சென்றாலும் அவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். அந்த சலாமுக்கு அவர்களும் பதில் கூறுகின்றார்கள் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும், மறு உலகில் வாழ்கின்றவர்களுக்கும் நாங்கள் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இரு தரப்பினர்களும் நம்முடைய சலாமுக்கு பதில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல
மற்றொரு விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற பொழுது, ஒருவர் தும்மினால் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். தஷ்மீத்துல் ஆத்திஸ் என்று அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். தும்மினால் அந்த தும்மலை செவியுறுகின்ற பொழுது சலாம் சொல்ல வேண்டுமா அல்லது எப்பொழுது அந்த தும்மலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, இரண்டு மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒருவர் தும்முகின்றார், தும்மிவிட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். இன்னும் ஒருவர் தும்முகின்றார், அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவில்லை, அதனால் அவருக்கு பதில் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், அவருக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள், நான் தும்மின பொழுது எனக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லையே, காரணம் என்னவென்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தும்முகின்றவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் அருகில் இருப்பவர் இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தும்முகின்றவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், அருகில் இருப்பவர் அதற்கு பதிலாக அதை செவியுறுகின்றவர் இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மீண்டும் அந்த தும்மிய நபர் யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் என்ற செய்தியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் சர்வசாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு தும்மல் என்பது, நான் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்ற சப்தத்தை கேட்பவர் அருகில் இருப்பவர் இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அந்த இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்ன பிறகு தும்மிய நான் உங்களை பார்த்து, இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்ன உங்களை பார்த்து யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த தும்முகின்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகின்ற வள்ளல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில், சகோதரர்கள் மத்தியில் 4 பேரோடு இருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஏற்படுகின்ற அந்த தும்மலை 4 பேர் நம்மை பார்த்து அசிங்கமாக பேசிவிடக்கூடாது, அசிங்கமாக கருதிவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய வாயை, உங்களுடைய முகத்தை ஒரு துண்டு துணியினால் அல்லது ஒரு கரத்தினால் மூடி உங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றதொரு செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து காண்பிப்பார்கள். அப்படித்தான் சொன்னார்கள் என்றல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்த ஒரு செயலாக இருப்பதை காண முடிகின்றது. அடுத்த விஷயமாக சொல்ல விரும்புகின்ற ஒன்று, எதனால் ஏன் இந்த தும்மல் ஏற்படுகின்றது என்பதற்கு இன்றைய நவீன மருத்துவ ஆய்வாளர் சொல்லுகின்ற செய்தி என்ன, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன என்று 2 செய்திகளை ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால், இன்றைய நவீன மருத்துவ அறிவியல் ஆய்வு சொல்லுகின்ற ஒன்று, ஏன் தும்மல் ஏற்படுகிறது என்று அதுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது, சுவாசத்தில் ஏற்படுகின்ற ஒரு தடை, நாசி வழியாக அல்லது தொண்டை வழியாக ஏதாவது தூசிகள் உள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு சுவாசிப்பதில் ஒரு ஆபத்து, ஒரு இடைஞ்சல், ஒரு தடங்கள் ஏற்படுகின்றது. அந்த தடங்களை தும்மல் நிவர்த்தி செய்கின்றது என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சாரார் அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது, அது இதய துடிப்பில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், இதய துடிப்பில் ஏற்படுகின்ற தடங்களை தும்மல் சீர் செய்கின்றது என்றதொரு செய்தியை இன்றைய நவீன உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முஸன்னஃப் அப்துர் ரஸாக், பைஹாகி, அஹ்மத் போன்ற நபிமொழி கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்ற ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரூஹை, உயிரோட்டத்தை கொடுக்குகின்ற பொழுது எழுந்து உட்கார்ந்த
முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து தன்னுடைய உடலுக்குள் உயிர் புகுந்த பிறகு உடனே எழுந்திருந்த மறுகணம் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தும்மல் ஏற்படுகின்றது. அந்த தும்மல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை மொழியச் செய்ததாகவும் அந்த வார்த்தையை செவியுற்ற மலக்குமார்கள் அமரர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னதாகவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி பதிவாக இருக்கின்றது. இந்த நபிமொழியை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் விஷயம் தும்மல். அந்த தும்மல் ஏன் ஏற்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உடலிலே அந்த உயிரோட்டம், அந்த இதய துடிப்பிலே ஏற்படுகின்ற மாற்றத்தின் விளைவாகத்தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது ஏற்படுவதற்கு எது காரணமாக இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே செய்திக்கு சமமான நிகரான கண்டுபிடிப்பாகத்தான் இன்றைய நவீன அறிவியல் ஆய்வுகளின் அறிக்கையும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தும்மலினுடைய வேகம் பற்றி பேசுகின்ற ஆய்வாளர்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருவருடைய உடலில் இருந்து தும்மல் வெளிப்படுகின்றது என்ற செய்தியை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவ்வளவு வேகமாக நம்முடைய உடலில் இருந்து அது ஏற்படுகின்றது. மூச்சில் சுவாசத்தில் ஏற்பட்ட தடங்கள் அல்லது இதய துடிப்பில் ஏற்பட்ட தடங்கள் அது ஒருவேளை நிறுத்தாட்டப்படுமாக இருந்தால் உயிர் போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்ற எச்சரிக்கை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இறுதியாக தொழுகையில் ஒருவருக்கு தும்மல் ஏற்பட்டால் என்ன செய்து கொள்வது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகின்ற செய்தி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொழுவிக்குகின்றவர் அல்லது தொழுகின்றவர் அது எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரிதான், என்ன வகையான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தும்மல் ஏற்படுமாக இருந்தால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. அப்படி வேண்டும் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்வாராக இருந்தால் அவர் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லுவார்கள். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதன் பிறகு எனக்கு தும்மல் ஏற்பட்டு நான் தெரிந்து கொண்டு வேண்டும் என்று நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வேன் என்றால் நான் ஓதிய அந்த 2 வசனங்களையும் மீண்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று தொடராக ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாத ஏனைய எந்த நிகழ்கட்டத்திலும் தாராளமாக தொழுகின்ற நபர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். அதே நேரத்தில் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் பதிலும் சொல்லலாம். அருகில் இருப்பவர் பதிலும் சொல்லலாம், தொழுது கொண்டிருப்பவரும் பதில் சொல்லலாம், அல்லது தொழாமல் இருப்பவரும் பதில் சொல்லலாம். எப்படி பதில் சொல்லலாம் என்று எங்களுக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருகின்ற பொழுது இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடாது, இர்ஹம்ஹுல்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்செயல்களை ஆராய்ந்த அறிஞர் பெருமக்கள் எங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தியிருக்கின்ற எல்லா வகையான நிகழ்வுகளும் போதும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவு கூறுகின்ற பாக்கியம் பெற்ற கூட்டத்தில் எம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் குற்றங்குறைகளையும் மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. அவ்வாறே எங்களை விட்டு பிரிந்து மன்னரைகளில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள், சகல முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய ஹபீபாகிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை
ஆஃபியத்தையும் வழங்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய கபர்களையும் ஒளிமயமாக்குவாயாக. உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய புனித ஸ்தலமான பைத்துல் முகத்தஸை எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்நாளில் மீட்டி தந்தல் புரிவாயாக. அந்த மீளுகின்ற அந்த அழகை பார்த்து ரசிக்குகின்ற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் தந்தல் புரிவாயாக. அதற்காக எங்களுடைய உடலாலும் உயிராலும் எங்களுடைய பொருளாலும் தியாகம் செய்கின்ற அந்த பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே அல்லது அந்த கூட்டங்களுக்கு துஆ செய்கின்ற பிரார்த்தனை புரிகின்ற கூட்டத்திலே எம்மையும் எங்களுடைய குடும்பத்தினை மாற்றல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான ஆபத்துக்கள் பலாய் முசீபத்தில் இருக்கின்ற நாட்டையும் இந்த நாட்டு மக்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் இந்த நாட்டை நீ பாதுகாத்து நலமாக வாழ்கின்ற வளமாக வாழ்கின்ற நாடாகவும் நாட்டு மக்களாக மாற்றி புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் வாஹித்.